இப்ப தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு தேதி குறிப்பிட்டு அன்றைய தினம் படம் வெளியாகும் அப்படின்னுலாம் சமூக வலைதளங்கள்ல தகவல் பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி வழக்கு மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமா அப்படிங்கிறதை தனி நீதிபதி தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலையில இந்த ரிலீஸ் தேதி இன்னும் தள்ளி போகுது. அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? சமூக வலைதளங்களில் நேற்று இரவு முதலே பல்வேறு கருத்துக்கள் பரவி வருகின்றன. சமூக வலைதளங்களில் பரவி வரும் கருத்துக்களோ அல்லது வேறு யாரும் பொது வெளியில் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே நீதிமன்றத்தை பாதிக்காது. நீதிபதிகளை பொறுத்தவரையும் அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் தான் அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளிப்பார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ், அதுவும் குறிப்பாக யூஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரிதான் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதாக முடிவெடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்தும் கடந்த 9ஆம் தேதி உத்தரவை பிறப்பித்தார். அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். பின்னர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்து மீண்டும் உயர்நீதிமன்றத்திலேயே இரு நீதிபதிகள் அமர்வில் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதிக்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா இல்லையா என்பதை தனி நீதிபதி தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் ஆரம்பம் முதலே தணிக்கை வரைக்கும் குற்றச்சாட்டு என்பது தனி நீதிபதி தங்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கவில்லை என்பதுதான் அவர்களினுடைய குற்றச்சாட்டு. எனவே தற்பொழுது இரு நீதிபதிகள் அமர்வை பொறுத்தவரை அனைவருக்கும் உரிய வாய்ப்பை வழங்க வேண்டும். இயற்கை நீதியின் அடிப்படையில் அனைவருக்கும் உரிய கால அவகாசம் வழங்கி இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். மேலும் பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்து அதன் பின்னரே இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் தனி நீதிபதிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை மீண்டும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் இந்த வழக்கு தனி நீதிபதி முன்பு பட்டியலிடப்படும். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதியை விசாரிக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் தனி நீதிபதி விசாரிக்கிறாரா என்பதெல்லாம் இனிதான் தெரிய வரும். எனவே இந்த வழக்கு மீண்டும் இனி தனி நீதிபதிக்கு சென்று அப்பொழுது முதல்கட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டு தணிக்கை வாரியம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் கோரப்படும். அதற்கு எத்தனை நாட்கள் தனி நீதிபதி அவகாசம் வழங்குகிறார், அதனைத் தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு அதன் பின்னர் தான் தீர்ப்பு வழங்கப்படும். இந்த நடைமுறைகள் முடிவதற்கே இன்னும் சில வாரங்கள் பிடிக்கலாம் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம் 2 முதல் 3 வாரங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை இந்த உத்தரவை எதிர்த்து ஜனநாயகன் படைக்குழு உச்ச நீதிமன்றம் செல்வதற்கான சட்ட வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. தற்பொழுது ஏற்கனவே இடைக்கால உத்தரவில் தான் அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்ற நிலையில் தற்பொழுது இறுதி உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உச்ச நீதிமன்றத்தை நாடும் பட்சத்திலும் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நிவாரணம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அவ்வாறு ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பட்சத்தில் படம் முன்கூட்டியே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லது தனி நீதிபதி முடிவெடுக்கட்டும் என்று ஒருவேளை உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கும் பட்சத்தில் தனி நீதிபதி முன்பு இந்த வழக்கு நடைமுறைகளை முடிவடைவதற்கு குறைந்தபட்சம் 3 முதல் 4 வாரங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் பின்னர் தான் இந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி என்பதெல்லாம் தெரிய வரும். தற்பொழுதைய சூழலில் பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக கூட இந்த படம் வெளியாகுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. 2 தரப்பிற்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றம் செல்கிறார்களா அல்லது தனி நீதிபதி மீது இந்த வழக்கை நடத்த இருக்கிறார்களா என்பது அது அவர்களுடைய முடிவை பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். என்னவாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் இன்னும் 2-3 வாரங்களுக்கு படம் வெளியாவதில் சிக்கலான சூழல் தான் தற்பொழுது இருக்கிறது. மதி, இப்ப சென்சார் போர்டு தரப்புல இருந்து ஏற்கனவே நீக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ஒரு முறை படம் பார்த்துவிட்டு சான்றிதழ் கொடுக்கலாம் என்று கூறப்படக்கூடிய வேளையில் இதனை ஒரு வாதமாக முன்வைத்து படக்குழு தரப்புல உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அனைத்து வழிகளிலும் அவர்கள் சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த, அதாவது தனி நீதிபதி உத்தரவிற்கு எதிராக இரு நீதிபதி பிறப்பித்த இடைக்கால உத்தரவிற்கு எதிராக தான் அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றம் கேட்டது, இன்னும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லையே, உங்களோட வாதம் எதுவாக இருந்தாலும் கூட இரு நீதிபதிகள் அமர்விலேயே முன்வையுங்கள் என்றுதான் உச்சநீதிமன்றம் சொல்லி அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்துதான் இந்த வழக்கு இரு நீதிபதிகள் அமர்வு முன்பு நடைபெற்றது. தற்பொழுது இரு நீதிபதிகள்
இந்த வழக்கில், அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இறுதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த படம் சம்பந்தமான அனைத்து வழக்குகளுக்கும் அது இறுதி உத்தரவு கிடையாது. இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டுமா அல்லது இந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முடிவு என்பது சரியா தவறா என்பதையெல்லாம் தனி நீதிபதி தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த வழக்கு அவர்களுக்கு தனி நீதிபதிக்கே அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த ஒரு காரணத்தை கூறி, அதாவது இது போன்ற ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்வோம், நீதிபதிகள் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள், இதன் காரணமாக உங்களுக்கு மேலும் காலதாமதமாகும், எனவே இந்த வழக்கில் ஒரு இறுதி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று, அதாவது படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதா இல்லையா, மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதா இல்லையா என்பதை உச்சநீதிமன்றமே முடிவு செய்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்திலும் அவர்கள் இந்த வாதங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது தணிக்கை வாரியம் கூறிய அனைத்து மாறுதல்களையும் நாங்கள் படத்தில் செய்துவிட்டோம், அதன் பின்னரும் சான்றிதழ் தர மறுக்கிறார்கள் என்ற வாதங்களை எல்லாம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலும் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது போல தனி நீதிபதியை நீங்கள் நாடுங்கள் என்று உத்தரவிடப்படுமா என்பதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய அவர்கள் இந்த அதிகாரத்திற்கு உட்பட்டது. எதுவாக இருந்தாலும் இன்னும் அந்த படக்குழு என்ன முடிவை தற்பொழுது எடுக்க போகிறது என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவை ஏற்றுக்கொண்டு தனி நீதிபதியை நாடுகிறார்களா அல்லது உச்ச நீதிமன்றத்தை நாடுவார்களா என்பதெல்லாம் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்கும்.